வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழ்ப்பாணத்தில் வாக்கு பெட்டிகள் விநியோகம். நாடு முழுவதும் நாளை உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெறவுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதன்படி இன்று காலை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் மற்றும் அதிகாரிகளுடன் பேருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதிக்கு எதிரான அவதூறு கருத்துக்கள் தொடர்பில் சிஐடியில் முறைப்பாடு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான கருத்துக்கள் தொடர்பாக தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகமுமான துசித்த அல்லுலிவுக்கு எதிரான நேற்றிரவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட மேற்படி கருத்துக்கள் ஜனாதிபதியின் நற்பெயருக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் துசித்த அல்லுலுவ மற்றும் அந்த கருத்துக்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்ப நடவடிக்கை எடுத்த சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் தொடர்பில் துரித விசாரணை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இந்த முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக அவரின் சட்டத்தரணி அகலங்க உக்வத்தேவினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் சட்டத்தரணி உப்புல் குமார பெருமவும் இதில் இணைந்து கொண்டார். அம்பாறையில் வெடிமருந்து களஞ்சிய சாலை உடைக்கப்பட்டு திருட்டு. அம்பாறை தமண போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அழகேன கிராமத்தில் அமைந்துள்ள வெடிமருந்து களஞ்சிய சாலை உடைக்கப்பட்டு அங்கிருந்த வெடிமருந்து உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக அம்பாறை போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதுவரை கிடைத்த தகவல்களின்படி 45 கிலோகிராம் ஜெல் குச்சிகள், 10 மீட்டர் சேர்வேஸ் நூல், 4100 டெட்டேனர்கள் உள்ளிட்டவை திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனியார் கல்குவாரி உரிமையாளர்களில் வெடிமருந்து களஞ்சிய சாலை அங்கு உள்ளதுடன் அந்த வெடிமருந்து களஞ்சிய சாலையின் பாதுகாப்பிற்காக போலீஸ் காவலரண் ஒன்றும் அங்கு அமைக்கப்பட்டிருந்ததாக செய்தியாளர் தெரிவித்தார். 3 வெடிமருந்து களஞ்சிய சாலைகளில் ஒன்றில் பூட்டு வைக்கப்பட்டிருந்தமையும் மற்றொன்று அப்படியே இருப்பதையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். வாக்கு சீட்டில் செய்யக்கூடாதவை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வாக்களிப்புக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க தேசிய அடையாள அட்டை, வாகன அனுமதி பத்திரம் மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். வாக்களிப்புக்கான தங்களுடைய ஆள் அடையாள அட்டத்தை உறுதிப்படுத்துவதற்காக அலுவலக அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை பெறுவதற்காக விண்ணப்பம் செய்துள்ளமைக்காக பிரதியொன்றையும் எடுத்து வர வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் வாக்கு சீட்டில் கட்சிகளின் பெயர்களுக்கு எதிரே கட்சிகளின் சின்னங்களும், சுயேட்சை குழுக்களின் பெயர்களுக்கு எதிரே சுயேட்சை குழுக்களின் சின்னங்களும் இருக்கும். அதற்கு எதிராக வெற்றி கட்டம் இருக்கும். அதில் புள்ளடி இட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அரசாங்கம் தகவல் திணைக்களத்தால் ஞாயிற்றுக்கிழமை மாலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஒளிப்பதிவில் உரையாற்றிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க வாக்கு சீட்டில் எழுதவோ, சித்திரம் கீறவோ, கிறுக்கவோ, எண்ணங்களை எழுதவோ, பெயர்களை எழுதவோ வேண்டாம். உள்ளடி இடப்படாத எந்த ஒரு வாக்கு சீட்டும் நிராகரிக்கப்படும் என்றார். ஆஸ்துமா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இலங்கையில் ஆஸ்துமா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுவாச நோய் தொடர்பான மருத்துவ நிபுணர் ஆஷா சமரநாயக்க தெரிவித்துள்ளார். நாளை செவ்வாய்க்கிழமை 6ஆம் திகதி உலக ஆஸ்துமா தினம் அனுஷ்டிக்கப்படுகின்ற நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நோய் தொடர்பாக கவனம் செலுத்தினால் ஆரம்ப கட்டத்திலேயே கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி இன்ஹேலர் அடிப்படையிலான சிகிச்சைகள் மூலம் பக்கவிளைவுகள் ஏற்படாமல் ஆஸ்துமாவை திறம்பட கட்டுப்படுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.